இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தரவிருக்கிறது. வாருங்கள், காணொளிக்குள் அழைத்து செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தரலிங்கம் சுதாகரன். சந்திவெளி என்னுடைய கிராமம். என்னுடைய ஆரம்ப கல்வி சந்திவெளி சித்திவிநாயகர் வித்தியாலயத்திலே ஆரம்ப கல்வியை கற்றேன். பின்னர் செங்கலடி மத்திய கல்லூரியில் என்னுடைய உயர்தரத்தை கற்று பின்னர் வெளிவாரி பட்டப்படிப்பினை பேராதனைய பல்கலைக்கழகத்தில் கற்று அதனை பூர்த்தி செய்து நான் திகிலிவட்டை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராகவும் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் சந்திவெளி கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவராக தற்போது செயற்பட்டு வருகின்றேன். எம்மால் இந்த கிராமத்திற்கு அரசியல்வாதிகளூடாக ஒதுக்கீடுகளை பெற்றும் பொதுமட்ட அமைப்புகளில் இருந்தும் பலதரப்பட்ட உதவி திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஏனையவர்களைப் போன்று வெளிப்படையாக அதனை நாங்கள் படங்கள் பிடித்து புகைப்படங்கள் காட்டி நாங்கள் வேலை செய்வர்கள். எங்களுடைய மனச்சாட்சிக்காக நாங்கள் களத்திலே முன்னின்று செயற்படுவர்கள். நான் ஆரம்ப காலங்களிலே இலங்கை தமிழரசு கட்சியிலே நேசம் வைத்து அதில் பற்றுக்கொண்டு ஆரம்ப காலங்களிலே இருந்து இன்றைய வரை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டிருக்கின்றேன். ஆரம்ப காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து வருகின்ற வேட்பாளர்களுக்காக அயராது எங்களுடைய கட்சி பணிகளை செய்து தமிழரசு கட்சியினுடைய இருப்பினை உறுதி செய்வதற்காகவும் தமிழரசு கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் அரும் பங்காற்றியவர்கள் நாங்கள். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நான் இந்த 13ஆம் வட்டாரம் சந்திவெளி, கோரகலிமடு, பரங்கியாமடு ஆகிய 3 கிராமங்களை உள்ளடக்கிய இந்த 13ஆம் வட்டாரத்தில் என்னை ஒரு வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று எமது கிராமத்தைச் சேர்ந்த கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசு தொண்டர்கள், இளைஞர்கள் அனைவரும் கூறியதன் காரணமாக என்னுடைய அரச பதவியையும் சம்பளமற்ற விடுமுறையினை பெற்று இப்பொழுது இந்த மக்களுக்காக ஒரு அரசியல் பணியினை, தூய்மையான ஒரு சிறந்த ஒரு அரசியல் பணியினை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலிலே நான் களமிறங்கியிருக்கின்றேன். உண்மையில் இந்த தேர்தலிலே இந்த வட்டாரம் 3 கிராமங்களை உள்ளடக்கியது. சந்திவெளி, கோரகலிமடு, பரங்கியாமடு. இதிலே கிட்டத்தட்ட 4500க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கின்றது. இந்த வாக்குகள் அத்தனையும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் அனைவரும் வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனெனில் அனைவரும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இந்த வாக்கினை வழங்கினால் நாம் இந்த வட்டாரத்திலே அதிகூடிய வாக்கு பெற்றவர்களாக, இந்த வட்டாரத்திலே அதிகூடிய வாக்கு பெற்ற ஒரு உறுப்பினராக நான் வருவேன் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வட்டாரத்திலே நான் பிரதான வேட்பாளராக இருக்கின்றேன். என்னுடைய பட்டியல் வேட்பாளராக கோரகலிமடுவைச் சேர்ந்த ரமேஷ் விவேஜிதன் அவர்கள் இருக்கின்றார். இவர் அந்த கணேஷ் விளையாட்டு கழகத்தினுடைய தலைவராகவும் இருக்கின்றார். இவர் அந்த கழகத்திலே இடம்பெறுகின்ற அந்த கிராமங்களிலே நடைபெறுகின்ற பொது வேலைகளில் தன்னையும் அர்ப்பணித்து தனது மக்களையும் அனுசரித்து ஒரு சமூக தொண்டாற்றக்கூடிய ஒரு இளைஞன். நாங்கள் இருவரும் சந்திவெளி, கோரகலிமடு, பரங்கியாமடு ஆகிய 3 கிராமங்களையும் உள்ளடக்கிய இந்த வட்டாரத்தில் நாங்கள் வேட்பாளராக இருக்கின்றோம். நாங்கள் ஒற்றுமையோடு எதிர்காலத்திலே நாங்கள் இந்த வட்டாரத்திலே வெற்றியீட்டி ஒற்றுமையோடு எங்களுடைய அரசியல் பணியினை திறம்பட நடாத்துவோம் என்பதில் எந்தவித தந்தை செல்வா அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைய வரை தமிழர்களுடைய இருப்புக்காகவும் சுய நிர்ணய உரிமைக்காகவும் உழைத்து வருகின்ற ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி காணப்படுகின்றது. இந்த கட்சி தமிழர்களுக்குரிய ஒரு சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் உரிமையை எம்மக்களுக்கு வென்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக சோரம் போகாது அன்றிலிருந்து இன்று வரை என் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற கட்சி என்பதன் காரணத்தினால்தான் நான் இந்த தமிழரசு கட்சியிலே என்னுடைய அரசியல் பிரவேசத்தை, என்னுடைய அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் என்று நான் நினைத்து இந்த வருடம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நான் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கோரளைப்பட்டி பிரதேச சபை 13ஆம் வட்டாரம் சந்திவெளி, கோரகலிமடு, பரங்கியாமடு ஆகிய 3 கிராமங்களை உள்ளடக்கிய இந்த வட்டாரத்திலே நான் களமிறங்கிய சேர்ந்தவர்கள்
அபிவிருத்தி என்கின்ற மாயையை காட்டி மக்களை ஏமாற்றி இப்போது இருக்கின்ற அரசாக இருந்தாலும் சரி, முன்பிருந்த அரசாக இருந்தாலும் சரி, அபிவிருத்தி என்ற மாயை காட்டி மக்களுடைய வாக்கினை பெற்று அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் எமது உரிமை சார்ந்த, எமது இருப்பு சார்ந்த போராட்டங்களுக்கு, மக்களுடைய போராட்டங்களுக்கு எதுவிதமான தீர்வினையும் இற்றைவரை பெற்றுக் கொடுத்ததாக இல்லை. உதாரணமாக சொல்ல போனால், எமது சந்திவெளியின் அயல் கிராமமாக இருக்கின்ற சித்தாண்டியிலே கால்நடை வளர்ப்பாளர்கள், கால்நடை பண்ணையாளர்கள் மயிலத்தமோடு மாதவனை தொடர்பான பிரச்சினை ஒரு வருடங்கள் தாண்டியும் அந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்த அரசு சார்ந்த ஜேவிபி அரசு, என்பிபி அரசு சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது முன்பிருந்தவர்களாக இருக்கலாம், எவரும் அவர்களுடைய இந்த உரிமை சார்ந்த இந்த பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொள்வதாக இல்லை. உண்மையிலேயே மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற பொழுது எமது பிரதிநிதிகள் குரல் கொடுக்க வேண்டும். இவர்கள் அந்த அரசிலே இவர்கள் இப்போதும் சரி முன்பும் சரி இவர்கள் மௌனமாகவே இருக்கின்றார்கள். அப்போது எமது மக்களினுடைய இருப்புகள் கேள்விக்குறியாகின்ற பொழுது, எம் இனத்தினுடைய இருப்புகள் கேள்விக்குறியாகின்ற பொழுது இவர்கள் மௌனமாக இருப்பது உண்மையில் எமது மக்களுக்குரிய பெரும் வேதனையாக நாம் வட்டாரம் இலங்கை தமிழரசு கட்சியின் வசமாகும். இதிலே நாங்கள் அமோகமாக வெற்றியினை பெறுவோம். நாங்கள் வெற்றி பெற்ற பின் இந்த வட்டாரத்திலே 13ஆம் வட்டாரம் சந்திவெளி, கூரகலிமடு, பரங்கியாமடு ஆகிய 3 கிராமங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இந்த பிரதேசங்களிலே, இந்த பகுதிகளிலே எமது பிரதேச சபையினால் என்ன விடயங்களை எங்களால் அதி உச்சமாக வழங்க முடியுமோ அத்தனையும் இந்த வட்டாரத்திற்காக நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். உதாரணமாக மயானங்களை புனரமைத்தல், மைதானம் புனரமைத்தல், வீதி மின்குமுள்கள் பொருத்துதல், சிறுவர் பூங்காக்கள் அமைத்தல், திண்மக் கழிவகற்றல், பொதுச்சந்தை முகாமை செய்தல் போன்ற இன்னும் பல வேலைகளை நாங்கள் இந்த வட்டார மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக நின்று சந்திவெளி, கூரகலிமடு, பரங்கியாமடு இந்த 3 கிராமங்களோடு இணைந்து ஒற்றுமையாக பயணித்து இந்த மக்களினுடைய தேவைகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதே. எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற இந்த தேர்தலிலே எம் வட்டார மக்கள் அனைவரும் 6ஆம் தேதி அன்றைய தினம் நேரத்திற்கு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. உண்மையிலே உங்களுடைய இல்லம் நாடி குடைபிடித்து வருவார்கள், திசை எதென்று தெரியாமல் திசை காட்டியோடு வருவார்கள். இவர்களெல்லாம் காலத்துக்கு காலம் இவர்கள் சீசனுக்கு வருவது போல இவர்களுடைய தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும். ஆனால் அன்றிருந்து இன்று வரை உங்களுடைய உரிமைக்காகவும் உங்களோடு உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு கட்சி எமது இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான். நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்திற்கு எதிரே புள்ளடியிட்டு இந்த வட்டாரத்திலே அதி உச்ச வாக்கினை பெற்று என்னை இந்த வட்டாரத்தின் உறுப்பினராக தெரிவு செய்ய வேண்டும். கோரளைப்பட்டி பிரதேச சபை 14 வட்டாரங்களை கொண்டது. அதிலே 4 வட்டாரம் முஸ்லிம் வட்டாரங்களைச் சேர்ந்தது, 10 வட்டாரம் தமிழ் வட்டாரங்கள். அந்த 10 வட்டாரங்கள் தமிழ் வட்டாரங்களுள் எமது 13ஆம் வட்டாரமும் உண்டு. இந்த வட்டாரங்களுக்குள் அதிகப்படியான வாக்குகளை பெற்று எங்களுடைய இந்த வட்டாரம் வெற்றியினை பெற்றுக்கொள்ளும். அத்தோடு இந்த கோரளைப்பட்டி பிரதேச சபையிலே போட்டியிடுகின்ற இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே போட்டியிடுகின்ற அனைத்து 10 வட்டாரங்களும் அமோகமாக வெற்றியினை பெறும். ஏனைய பிரதேச சபைகளிலே எமது வீட்டு சின்னத்திலே வாக்கினை கேட்கின்ற வேட்பாளர்களுக்கு நீங்கள் அமோகமாக வெற்றியினை பெற்று வரலாற்றிலே வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சி அமோக வெற்றியினை பெற்றது, ஆணையினை பெற்றது என்ற ஒரு வெற்றி முழக்கத்தினை மக்களாகிய நீங்கள் அனைவரும் வழங்கு வாக்களிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே தபால் மூல வாக்களிப்பிலே இன்று வரை வாக்களித்த அரச உத்தியோகத்தர்கள் அனைவரும் தொலைபேசி உரையாடல் மூலமாக இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்திற்கு வாக்களித்திருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த தேர்தல் காலகட்டங்களிலே மக்களுக்கு சரியான உண்மையான செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கடமையில் ஊடகங்கள் களமிறங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே தீவரை வலையொலியும் ஒன்று. இந்த தீவரை வலையொலி மக்களுக்கு உண்மையான செய்திகளை கொண்டு சேர்க்கின்றது. அந்த வகையில் இந்த தேர்தல் காலகட்டத்தில் ஒரு நேர்காணல் ஒன்றினை மேற்கொள்ள வேண்டும் என்று தீவரை வலையொலி நிறுவனரிடம் கேட்டிருந்தேன். அவர் இன்று வந்து இந்த நேர்காணலை மேற்கொண்டிருக்கின்றார். தீவரை வலையொலியின் நிர்வாக குழு நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.